வெல்கம் டு ட்ரீம் டிசைன். இன்றைக்கி ட்ரா பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கேம் ஷாஃப்ட் ரிட்டைனர். ஸோ நியூ பார்ட் இது கேம் ஷாஃப்ட் வர்றது, அது ஃபுல் அசம்பிளி இருக்கிறத க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாப் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் வரும், கவர் மாதிரி. ஸோ டாப் லைன் ஸ்கெட்ச், சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள், ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ், and the length of 508 and width 165.1. okay, so இப்போ இன்னரில் ஜஸ்ட் ஆஃப்செட் என்ட்ரிஸ் கொடுக்க போகிறோம். இன்னரில் ஸ்க்ரூஸ்லாம் வரும். ஸோ ஆஃப்செட் என்ட்ரிஸ், ஆஃப்செட் லென்த் ஆஃப் 10.16 mm. ஓகே, பட் இன்னரில் வரணும். ஜஸ்ட் இன்னரில் வருதாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கங்க. ஆரோ மார்க் இன்சைடில் இருக்கணும். பர்பெண்டிகுலர் சிம்பிள் இருக்கனால உங்களுக்கு இன்னரில் காட்டல. ஸோ இப்போ இன்னரில் வந்துடுச்சு. நம்ம இது ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியோமெட்ரியாக மாற்றிக்கிறோம். ஸோ இது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் மோடில் தான் இருக்குது. லைனாக கன்சிடர் ஆகாது. ஸோ இப்போ 1.16 ஆஃப்செட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூவாக பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பாயிண்ட் ஏன் பாயிண்ட்ஸ் வைக்கிறோங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ரேண்டமாக ஒரு 4 பாயிண்ட் வச்சுருக்கேன். டாப்பில் 2, அதே மாதிரியே பாட்டமில் 2 பாயிண்ட். இந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ரூக்கான செக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரெஃபரன்ஸ் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அவுட்டரில் இருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் 178.61, பாட்டமில் இருக்க லெஃப்ட் சைடோட ஹோல்ஸோடது. இப்போ நான் செலக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ஆஃப்செட் பண்ணதுலேருந்து தான் செலக்ட் பண்ணுறேன். கார்னர்லேருந்து செலக்ட் பண்ணிட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஹோல் வந்து 148.13. ஓகே, நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்குது. ஸோ டாப்பில் இருக்க ஹோல் பார்த்திங்கன்னா 86.37. இதெல்லாமே வந்து நமக்கு மேலே வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி நம்ம ஹெட்டில் மாட்டிருப்போம். ஸோ அதே சைஸ் தான் இங்கேயும் வரும். அனதர் ஒன் வந்து 107.41. ஸோ இவ்வளோ தான் நம்ம பாயிண்ட்ஸ்க்கான டைமென்ஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹோல்ஸ் போட போகிறோம் ஸ்க்ரூக்கானது. ஸோ எக்ஸ்ட்ரூடட் பாஸ், எக்ஸ்ட்ரூடட் லென்த் 63.5. ஓகே, ஜஸ்ட் பிளேன் தான் கொடுத்துருக்கேன். பிளேனுக்கு மேலே சர்ஃபேஸில் இருந்தாலே போதும். ஸோ இப்போ இதில் நம்ம ஹோல் விசார்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹோல் விசார்டில் ஹோல் டைப் செலக்ட் பண்ணி தான் இருக்குது ஆல்ரெடி. ஸ்டாண்டர்டில் ANSI இன்ச்சஸ், டைப்பில் ஹெட் ஸ்க்ரூ, சைஸில் 1/4 கொடுத்துருக்கேன். நார்மல் தான், பட் கஸ்டம் சைஸிங்கில் கொடுத்து சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அசம்பிளியில் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டாப் லைன்லேருந்து தான் கொடுக்க போகிறோம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெட்சில் இருக்க பாயிண்ட்ஸ் எதுவுமே விசிபிளாக இல்லை. ஸோ அதை வந்து விசிபிளாக கொடுக்கணும். பாஸ் எக்ஸ்ட்ரூடில் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்கெட்சு காட்டும். அதில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐ மார்க் இல்லையா ஷோ அப்படின்ட்டு அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஷோ ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெளியில் இருக்க 2 ஹோல்ஸை டெலிட் பண்ணணும்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துருவேன். ஜஸ்ட் டைப்பில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலிட் பட்டன் கொடுத்துட்டா டெலிட் ஆகிடும். ஸோ திரும்ப ஒரு தடவை டைப் போயிட்டு பொசிஷன் வந்தீங்கன்னா திரும்ப பொசிஷன் கேட்கும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிக் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக பாயிண்டில் பிக் ஆகுதுன்னு ஜூம் பண்ணி கூட பிக் பண்ணிக்கலாம். எல்லா கார்னர்லேயுமே பிக் பண்ணணும். 4 கார்னரு ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம வச்சுருக்க 4 ஹோல்ஸு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா 8 ஹோல்ஸ் பிக் பண்ணணும். 8 ஸ்க்ரூ வரும். ஸோ ஓகே, அவ்வளோதான். 8 ஹோல்ஸ் பிக் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸ்ட்ரூடட் கட் ஃபுல்லாக எடுத்துருக்கோம். சைடில் இருக்கிறது ஸ்கிப் பண்ணிடலாம். அது லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்ட்ரூடட் கட் போட்டு தூக்கிடலாம். ஸோ இப்போது அந்த ஸ்கெட்சை வந்து ஜஸ்ட்டு வந்து ஹைட் கொடுத்துட்டேன். இப்போ டாப் லைன் sketch,
இதில் நம்ம வந்து ஒரு ஸ்லாட் எடுக்க போகிறோம். இதில் தான் வந்து நமக்கு என்னென்னா அந்த ராக்கெட் ஆர்ம் இருக்கு இல்லையா, ராக்கெட் ஆர்மோடது வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதெல்லாம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு அசம்பிள் அப்போ தேவைப்படும். ஸோ ஸ்லாட்டோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துடலாம். லெஃப்ட் சைடில் இருந்து ஸ்லாட்டோட டைமென்ஷன் 120.65. அந்த ஸ்லாட்டோட ஹைட்டு, சைடில் இருக்க ஸ்லாட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா சென்டர் டு சென்டர் 22.65. சென்டர் டு சென்டர் தான் கொடுக்குறேன், ஓவரால் ஹைட் இல்லை. அந்த ஸ்லாட்டோட வித் வந்து 40.64. ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஸ்லாட்டோட டைமென்ஷனு. ஸோ அந்த ஸ்லாட் வந்து எட்ஜில் இருக்காங்கிறது கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ எட்ஜில் கரெக்டாக எனக்கு உட்காந்துருக்கணும். இந்த செமி சர்க்கிள் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்லாட் வந்து 3 ஸ்லாட் வரணும். ஏன்னா நமக்கு ஒரு சைடுக்கு வந்து 3 சிலிண்டர் வரும், 3 பிஸ்டன் வரும். ஸோ அதனால் 3 கேம் ஷாஃப்ட் இருக்கும். ஸோ 3க்குமான ஆஃப்செட் என்ட்ரிஸ், ஸோ லீனியர் பேட்டர்ன் தான் கொடுக்குறேன். 146.05. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா ஆஃப்செட் பண்ணிடணும். ஸோ இப்போ நமக்கு 3 கிடச்சிருச்சு. ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்ட்ரூடட் கட் தான் எடுக்கணும். எக்ஸ்ட்ரூடட் கட் டாப்ல இருந்து வரனால த்ரூ ஆல் எடுத்துருங்க. ஸோ இப்போ த்ரூ ஆல் கட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஸ்க்ரூவோட ஹெட் சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் மட்டும்தான் இப்போ டாப்பில் இருந்தே இருக்கும். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா டிராஃப்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ டிராஃப்ட் அப்படின்னா என்ன ஆகும்னா எந்த சர்ஃபேஸில் செலக்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து அவுட்டரில் என்ன டிகிரி ஆங்கிள் கொடுக்குறோமோ அதுக்காக அப்படியே வந்து ஒரு கோனிக்கல் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ டிராஃப்ட்டில் நான் ஒரு 5 டிகிரி கொடுத்துருக்கேன். இந்த 5 டிகிரி இது கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா நமக்கு ஒவ்வொரு போல்ட்டு நட்டு போடும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். டேப்பராக இல்லாமல் ஒரே மாதிரி சைஸாக எடுக்கிறதுக்குமே உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எந்த ஃபேஸுங்கிறது தான் செலக்ட் பண்ணணும். நான் ஆக்சுவலி டிராஃப்ட் ஃபேஸில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை கிளியர் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபுல். ஸோ இதுலேருந்து தான் அவுட்ரு வரும். ஸோ இது வந்து ஆக்சுவல் சைஸில் இருக்கும். ஸோ என்னென்னலாம் எந்தெந்த பாத்தெலாம் செலக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்னர் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா இப்போ ஒரு 5 டிகிரிக்கு வந்து அப்படியே ஜஸ்ட் ஓப்பன் ஆகும். அது எப்படிங்கிறது ப்ரிவ்யூ வரும். ஸோ நான் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஜூம் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் அந்த ப்ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ போல்ட் போடுறது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கனால உங்களுக்கு போல்ட் நட் போடுறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப் டு அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஃபில்லட் கொடுத்துடலாம். ஃபில்லட் ரேடியஸ் ஆஃப் 7.5. ஸோ இப்போ 7.5 கொடுத்து அந்த எட்ஜெல்லாம் ஷார்ப்பாக இருக்க எட்ஜ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு எட்ஜாக செலக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கரெக்டாக கார்னர்ஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்க, எட்ஜ் மட்டும் செலக்ட் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜுமே செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப்புறம் டாப்பில் இருக்கிறதுமே ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அகைன் ஃபில்லட் ஃபில்லட் ரேடியஸ் ஆஃப் 5 mm மினிமமில் கொடுத்துருங்க. இன்னும் மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லட் வராது. ஸோ 5 mm தான் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த சைடில் இருக்கிறத கடைசியாக எடுத்துடலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம். டாப் பிளேன் ஸ்கெட்ச். இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம அதுக்கு தனித்தனியாக ட்ராப் பண்ணிலாம் எடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த ப்ரொஜெக்ஷன் மேலே டாப்பில் வச்சுட்டு அப்படியே கன்வெர்ட் என்ட்ரிஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேனில் அதே மாதிரியே ஸ்கெட்ச் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி 4 கார்னருக்கும் ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக அந்த ஃபேஸ் தான் செலக்ட் ஆகுதாங்கிறது மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபேஸையும் மட்டும் செலக்ட் பண்ணணும். ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்வெர்ட் என்ட்ரிஸ் கொடுங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் கட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். நான் ஜஸ்ட் ஒன்றா பண்ணிட்டேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி 4 கார்னரையும் செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக செலக்ட் ஆகிடும். லைன் செலக்ட் பண்ணக்கூடாது, ஃபுல் அந்த ஃபேஸ் தான் வரணும். ஓகே, அப்போ
தான் உங்களுக்கு அவுட்டர் ஃபுல்லாக கன்வெர்டன்ஸை கரெக்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூடட் கட். இப்போ எக்ஸ்ட்ரூடட் கட் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ஃபுல் லென்த்துக்கு வந்திருக்கு. அதாவது த்ரூ ஆலில் செலக்ட் ஆகிருக்கனால பிளண்டில் நமக்கு அது கொடுக்க வேண்டாம். அப் டு சர்ஃபேஸ், நமக்கு எந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறது தெரியும். கரெக்டாக அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த கார்னரையும் ஃபில்லட் கொடுக்கணும். ஃபில்லட் கொடுத்துடலாம். ஏன்னா கார்னர் ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் த ரேடியஸ் ஆஃப் 25.4. ஸோ ஒவ்வொரு கார்னரையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லா ஆப்ஷன் கொடுக்க வேணாம், ஜஸ்ட் ஒவ்வொரு கார்னராக செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இன்ஜினில் டாப்பில் இருக்க கவர் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ப்ராக்கெட் ஆமோடது, கேம் ஷாஃப்டோடது எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் கவர் ஆகிருக்கும். இதுதான் டாப்பில் கவர் பண்ணுறது. ஸோ ஓகே, இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா எட்ஜில் வருது, பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஜஸ்ட்டு ஸ்க்ரூ போடுறதுக்காக தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாட்டம் சைடில் ஷெல்லுன்னு எடுக்க போகிறோம். இப்போ வால் திக்னஸ் எவ்வளோ கொடுத்துட்டு அதில் ஷெல் ஆப்ஷனில் எடுத்துடலாம். அந்த வால் திக்னஸ் ஆஃப் 6.35. ஓகே, ஸோ இப்போ 6.35 mm உங்கள் வால் திக்னஸ் வச்சு ஃபுல்லாகவே எல்லாமே வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இன்னரில் நம்ம ஃபில்லட் கொடுக்கணும். அந்த ஃபில்லட் ரேடியஸ் ஆஃப் ஆல்ரெடி 6.35 வந்து அவுட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அவுட்டரில் கொடுத்ததை விட திக்னஸும் 6.35 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து பாதியாக ஃபில்லட் எடுத்துக்கிறேன். சம் வேல்யூ, ஸோ 3.175 வருது. ஸோ ஓகே, இதுதான் நம்மளோட கேம் ஷாஃப்ட் ரிட்டைனர் சொல்கிறது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.